வணக்கம். பெஸ்ட் தூண். வணக்கம். வணக்கம்டா. உனக்கெல்லாம் எதுக்குடா வணக்கம்? சூரிக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? இல்லை. நீ விடுதலையில் நீ என்ன பண்ண? விடுதலையிலேயே மொக்க பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். விடுதலையில் என்ன ஜீப்பு ஓட்டிட்டு அப்படியே ஒரு ஜீப்பு ஓட்டிட்டு அந்த ஹீரோனியை அது முள்ளு கருடன் படம் பார்த்துட்டு வரேன். ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லதுக்கு ஆசைப்படுதேன் சார். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சூர்யா இருக்கட்டும், சசிகுமாராக இருக்கட்டும், கேரளாவிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அப்படியே சுப்பிரமணியபுரத்தை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க சார். ஓப்பனிங்கிலேருந்து கிளைமேக்ஸ் வர சுப்பிரமணியபுரத்தில் எப்படி அந்த 3 பேர் ஒன்று போல் வருவாங்க. ஒரு மல்ட்ரு நடக்குது. அப்புறம் வந்து இவர் நம்ம ஜெய் வந்து இறக்குறாரு, சசிகுமார் போய் மல்ட்ரு பண்ணுவார். அதே மாதிரி தான் சூரிய என்ன பண்ணுறாரு, சசிகுமார் இறந்த உடனே அவர் போய் பழி வாங்குறாரு, வைக்கிறாரு. அப்போ இது எப்படி நம்ம நல்லாரும் சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 படத்தில் உள்ள கதை சார் கருடன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா. அந்த ரமேஷ் கண்ணாவுடைய கேரக்டர் தான் சூரி. சைல்யூட் அப்படி போகுது ஒரு 20 நிமிஷம். அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சுப்பிரமணியபுரம். அப்போ இது எப்படி நம்ம நல்லாயிருக்கு சொல்ல முடியும்? யுவன் சங்கர் ராஜா அவர் கரெக்டாக அவர் வேலையை பார்த்துருக்காரு. 2 சாங்கு, 6 பிஜிஎம் எல்லாம் கலக்கியிருக்கிறார். சசிகுமார் பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் பெர்ஃபார்மன்ஸ். சூரிக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? இல்லை. நீ விடுதலையில் நீ என்ன பண்ண? விடுதலையிலேயே மொக்க பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். விடுதலையில் என்ன ஜீப்பு ஓட்டிட்டு அப்படியே ஒரு ஜீப்பு ஓட்டிட்டு அந்த ஹீரோனியை அது முள்ளு பறிக்கிட்டு இருக்கும். அதை அப்படியே தூக்கி இதில் கருடனில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கும் அடி வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனியை பார்த்தீங்கன்னா பால் கொண்டு வரும். அப்போ அதையும் தூக்கி அப்படியே வைக்கிறாங்க. அப்போ இது எப்படி நம்ம நல்லாரும் சொல்ல முடியும்? எப்படி? அதனால தான் சொல்கிறேன், சுமாராக இருக்கும் கருடனை பொறுத்த அளவுக்கு. தண்ணி இல்லை வெற்றிமாறனோட கதை சார் இல்லை, அதுதான் நான் பார்க்குறேன். வெற்றிமாறனுடைய கதை நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா வெற்றிமாறன் யாருன்னா விடுதலை வச்சு செஞ்சவர். அப்போ அவர் கதை கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கணும்? டேரக்டர் அந்த டீம்லாம் நல்லா படிச்சுட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒரு 10-15 பேரை வச்சுட்டு, அப்போ அதில் ஒருத்தனும் கூட மண்டையில் அறிவு இல்லையா? அந்த கதையை படிக்கும் போது அப்படியே சுப்பிரமணியபுரம் மாதிரி வருது சார். நம்ம வேறு கதையை பிளான் பண்ணிடலாமா இல்லையா சார்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு சார்? நீங்கள் வந்து கேரக்டராக நீங்கள் ஆர்டிஸ்டாக மாற்றலை. அதுலேயும் சமுத்திரகனி இருப்பார், இதுலேயும் சமுத்திரகனி, அதுலேயும் சசிகுமார், இதுலேயும் சசிகுமார், அதுலேயும் 3 பேர் ஹீரோ, இதுலேயும் 3 பேர். அப்போ எப்படி கருடனை வந்து நம்ம நல்லாரும் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு 5 கோடி ரூபா சம்பாதிமா எழுச்சவாய். அந்த குமாருங்கிற ப்ரொடியூசர் யாருன்னா சூரிக்கு கால் சீட்டு பார்க்குறவர், அவர் ப்ரொடியூசர் ஆகிருக்கிறார். அவர் நான் கை பணத்தை கொண்டு வந்துருக்க மாட்டார். அங்கே எவனோ ஒருத்தன் வந்துருப்பான், NRI குறிப்பு வாடா ஒரு 50 கோடி கொண்டு வந்துருக்காடா வச்சு செய்வோம். ஒரு 10 படத்தில் உள்ள கதையை எடுத்து பண்ணுறது. இப்படி தான் சார் சினிமா அழியுது. வேறு யார் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வருவாங்க? நல்லா ஏங்க 30 கோடி ரூபாய்க்கு மேலே நீ செலவு பண்ணுற. அப்புறம் ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு 10-20 பேர் உட்காந்து நல்ல ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு வித்தியாசமாக நீங்கள் கொடுங்களேன். இப்போ பிடி சார் போன வாரம் பார்த்தேன் சார், அருமையாக இருந்தது. அருமையான படம் பிடி சார். ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ். அவன் அந்த டேரக்டருடைய ஃபஸ்ட்டு படம் வந்து நெஞ்சம் மூன்று நேர்மைன்ற ராஜா, அது சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இல்லைனா கூட சூப்பர். பசங்க யூடியூப் பசங்க தான் எவ்வளோ அழகாக மாட்டுறாங்க. அப்போ நீ உனக்கு அது சின்ன பட்ஜெட்டு, அதோட 3 மடங்கு பட்ஜெட்டு. அப்போ உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? டேரக்டர் பார்த்து நான் கேட்குறேன். நல்ல கதையை சினிமா அழியுது சார், கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு. அப்போது சூரிய வந்து வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓகே சார், பெர்ஃபார்மன்ஸ் மொக்க, கதையும் மொக்க. அப்படியே இன்னொரு படத்தில் உள்ள எப்படி நம்ம ரசிக்க முடியும்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதுதான் ஒரு வருத்தம். டேரக்டருக்காக இருக்கட்டும், அந்த படம் ப்ரொடியூசர்லாம் இன்னும் 2-3 படம் எடுக்கணும். நல்ல கதையை செலக்ட் பண்ணி எடுங்க. சினிமா ரசிகர்கள் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். கருடன் படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு பிடிச்ச சீன் ஒரே ஒரு சீன் தான் நான் சொல்கிறேன். திடீர்னு ஒரு சாமி வரும். அப்போ சசிகுமாரை கொல்லதுக்கு ஒரு டீம் உள்ளே வருவாங்க. கத்தியை வச்சு குத்த வரும்போது இவர் சாமி வந்துட்டு அந்த கையை துண்டா விட்டுவார். அந்த சீன் ரசிக்கிற மாதிரி. அதுவும் கட் பண்ணால் ஸ்டேஷனில் கொண்டு அது அடுத்த சீன் பாருங்கள். இன்டர்வலுக்கு அப்புறம் தண்டனெலாம் கிடையாது. சாமி வந்து கையை வெட்டிட்டு அப்படியே வெளியே விட்டுருவாங்க. அது ஒரு காமெடியாக இருக்கும். அந்த சீன் ரசிக்கிற மாதிரி இருக்குது. சாங் நல்லாயிருக்கு, 2 சாங் நல்லாயிருக்கு. யுவன் சங்கர் ராஜாவுடைய 6 பிஜிஎம் எல்லாம் நல்லாயிருக்கும். கருடன் படத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சன் டிவிலேயோ விஜய் டிவிலேயோ வரும், பார்த்துக்கிடுங்க. நன்றி நன்றி. வணக்கம். பெஸ்ட் தூண். வணக்கம். வணக்கம்டா. உனக்கெல்லாம் எதுக்குடா வணக்கம்? தங்க பிள்ளை, வைர பிள்ளை. சொல்லுப்பா. அப்போ கருடன் வந்து நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் தான் கருடன். நம்ம செத்தா ஒருத்தன் மேலே வந்து பறப்பாம்பாரு, அதுதான் கருடன். ஓகேவா?
நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழிக்கு போனோம்னு வச்சுக்க, அங்கே கடவுளும் இயற்கையும் சேர்ந்து அந்த விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு தருவாங்க. அப்போ மேலே நமக்கு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பான், அவன் தான் கருடன் அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அனாதையாக இருந்த சூரியை எடுத்து வளர்க்குறாரு ஒரு விசுவாசமான அவங்க எஜமான. அவருக்காக உயிரை கூட தரத்துக்கு தயாராக இருக்கிற சூரி கடைசியாக அவர் கெட்டவர்னு சொல்கிறப்ப அவரையே முடிக்கிறாரு. அதுதான் கதை. கதை ஃபுல்லாகவே வந்து டோட்டலாகவே விசுவாசத்தை பற்றி தான் எடுத்திருக்காங்க. மண் பொன் பெண்ணு. ஓகேவா? மண்ணுக்கு பசி எடுத்தால் அரசியல்வாதி வருவான், பெண்ணுக்கு பசி எடுத்தால் அவங்கள மாதிரி வாலிபர்கள் கொஞ்சம் போல லவ் பண்ணுவீங்க. ஓகேவா? பொண்ணுக்கு ஆசைப்பட்டால் நம்ம வீட்டில் சோத்துக்கே வழி இல்லாமல் போகிறப்ப நம்ம கொள்ளையடிக்க நினைப்போம் பார்த்தியா, அந்த பொண்ணு நகையை திருடுவாங்க. அதை தான் காட்டியிருக்காங்க இந்த படத்தில். எளிமையாக காட்டியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்காங்க. அந்த கதையோட கருவாக சூரி போனதால் நீங்கள் கதாநாயகன் சொல்கிறீங்க. ஆனால் வந்து சசிகுமாரனும் ஒரு கதாநாயகன் தான், நல்லா பண்ணியிருக்காரு. குத்துப்பட்டவன் நண்பனாக இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் பாரு. அந்த ஒரு வார்த்தை அவர் சாவர வரைக்கும் எல்லா படத்துலையும் அப்படி தான் விசுவாசமாக நடிப்பாராட்டிருக்கு. அப்படி வந்து என்னை கொல்றவன் என் நண்பனாக இருந்தாலுமே கொன்னுக்கடான்னு சொல்லிட்டு சாவா இருப்பார். அந்த சீன்லாம் வேற லெவல். ஆமாம், சசிகுமார் சார் வந்து வேற லெவலில் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஓகேவா? அதான் அந்த பொண்ணுக்காக கொல்றாங்க அவரை. பொண்ணுக்காக மண்ணுக்காக பெண்ணுக்காக அவர் தனியாக சூரி தனியாக பார்த்துக்கிறாரு. ஓகேவா? படம் வேற லெவல். மியூசிக் சிவன்ராஜ் சார் போட்ட மாதிரியே எனக்கு தெரியல, வேற லெவலில் போட்டு வச்சிருக்கிறாரு மியூசிக்கு. ஒரே ஒரு பாட்டு தான் செம்ம பாட்டு. படம் ஃபுல்லாகவே மியூசிக் செம்மையாக இருக்குது. இந்த மியூசிக் தான் அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போகும் சூரிக்கு. ஏன்னா அருமையான மியூசிக், நல்லா இருக்கு. ஆமாம், சத்தியமாக என்னால். ஏன்னா நான் வந்து அவர் கூட பக்கான்னு ஒரு படத்தில் ஒரு காமெடி பண்ணியிருந்தேன். எனக்கு அவரோட காமெடி என்னன்றது எனக்கு தெரியும். ஏன்னா ஸ்பாட்டுக்கு காமெடி அடிப்பார், நம்ம சந்தானா மாதிரி, நம்ம கவுண்டமணி சார் மாதிரி. ஓகேவா? உண்மையை சொல்கிறேன் அக்கா. ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப அந்த காமெடி நடிகரே உள்ள வெளியே போய் கண்ணீர் வந்து உள்ள போச்சு. அந்த அளவுக்கு இமோஷனலா தன்னோட விசுவாசத்துக்காக அவ்வளோ இறங்கி போறாரு, அவ்வளோ சாப்பிட்டா இருக்காரு. கடைசியா விசுவாசத்துல வந்து அவன் ரொம்ப கெட்டவன் நினைக்கிறப்ப கடைசியா அந்த தன்னோட முதலாளியே, அதாவது தன்னோட முதலாளியே கொல்றா இருப்பாரு. அந்த விஷயத்துல ஓவர் ஆகி சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா வந்து லவ் பண்ணியிருக்கிறாரு. ஒரே ஒரு சீன் தான், எல்லாமே ஆக்டிங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அந்த வெட்டுற சீனுக்கு கூட எங்கே கழுத்தை போய் வெட்டிடுறாரோன்னு மக்கள் பூம்ஸில் பார்க்குறப்ப வெட்டுறது இந்த கைதான்டான்னு சொல்லிட்டு கையை வெட்டுறா இருப்பாரு. கரெக்டாக இருக்குது, கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. வெற்றிமாறன் திட்டமிட்டா எப்படி இருக்கும்? திட்டமிட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? சொன்னதுக்கு மேலேயும் போல, சொன்னதுக்கு கீழேயும் போல, சொன்னதை மட்டும் அப்படி அழகாக சிறப்பாக பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். படம் நல்லா இருக்குண்ணே, அருமையான படம், வாட்சபிளான படம், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கேன். படத்தோட ஸ்டோரி வெற்றிமாறனோட ஸ்டோரின்னு அவர் தான் இந்த படத்தை எழுதி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் வெற்றிமாறன் வந்து ஒரு கதையை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாருன்னா எந்த அளவுக்கு நம்பியிருப்பார். அந்த கதையை 2-4 படம் எடுத்த ஒரு டேரக்டர் வந்து ஐயோ இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது, பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்களே, இல்லாமல் இதை கரெக்டாக சமைச்சு கொடுக்கணுன்றது மாதிரி பண்ணிது பெரிய விஷயம். ரொம்ப அழகாக இருந்தது. எக்ஸ்ட்ராவான நடிப்பு. சூரிய வந்து இனிமேல்லாம் காமெடியனெல்லாம் பார்க்கலாம், எல்லா ஜானர்லையும் பார்க்கலாம். நான் வந்து மேஜர் சுந்தரராஜன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கேன். விடுதலையில் அந்த படத்தில் எவ்வளோ ஸ்கோப் இருக்கோ அவ்வளோதான் நடித்தார். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலையில் வெற்றிமாறனும் இளையராஜாவும் தான் ஹீரோ மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நான் தான் ஹீரோ அப்படின்னு. அர்ப்பணிப்பான ரோல், அர்ப்பணிப்பில்லை அந்த மாதிரி ரோல். பெரிய நான் வந்து நடிகர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி நடிகரோட பசங்களாம் இதெல்லாம் பார்க்கணும். இவ்வளோ பெரிய ரோல், நான் படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக நான் தான் இருக்கணும், இல்லாமல் பாதி தூரம் நான் தான். படத்தில் இன்ட்ரோல் பிளாக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ரோலே கிடையாது, நான் செத்து போயிடுவேன். இருந்தாலும் சூரிக்காக நடித்தார் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய ரோலை, அதான் அர்ப்பணிப்பானது. அந்த விதத்தில் சசி அண்ணா எங்கேயோ போயிட்டார். ரெண்டுத்துலையுமே லாக் இல்லை, ரெண்டுத்துலையும். சாங்கு வந்து நான் இளையராஜா பையன் நினச்சிக்காதீங்க, நான் யுவன் சங்கர் ராஜா, நான் தனி, எனக்கு மெட்டு போட தெரியும். எங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நான் வந்து லேட்டஸ்ட்டாக மியூசிக் போடுறவங்கலாம் கிடையாது. நான் வந்து குமிழி சைடு போனேன், லேட்டஸ்ட்டான மியூசிக் என்னன்றதோட மண் வாசனையான மியூசிக் எப்படி போடணுன்றதை போடுறேன் அப்படின்னு. வாட்சபிளான படம், எல்லாருமே நல்ல படம், குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நன்றி.